வழக்கமான ஒரு ஸ்பைடர்மேன் படங்கள்ல இருந்து ஆக்ஷன் விதத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கு. டயலாக்ஸ் கான்வர்சேஷன் அந்த நிறைய இருக்கு. பட் எங்கேயுமே லேக் இல்ல. நல்லாவே எடுத்திருக்காங்க அந்த டயலாக்ஸ் போர்ஷன், கான்வர்சேஷன் போர்ஷன்லாம். 2.5 மணி நேரம் படம்னாலும் தாராளமா உட்காந்து மார்வல் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஜெனரல் ஆடியன்ஸ்க்கும் ரொம்பவே பிடிக்கும். இதுக்கு முன்னாடி உள்ள மார்வல் படங்களோ ஸ்பைடர்மேன் படங்களோ பார்க்காம இந்த படத்தை டைரக்டா பார்க்கலாம். புதுசான ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதனால ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த படம். தாராளமாக தேட்டரில் போய் பார்க்கலாம். நல்ல சவுண்டு, ஆடியோ சிஸ்டம், வீடியோ இருக்கிற ஒரு நல்ல விஷுவல் இருக்கிற ஒரு தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இந்த படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். இன்று உலகம் முழுவதும் வெளியாகிற இந்த ஹாலிவுட் திரைப்படம் தமிழ் டப்பிங்லையும் நம்ம ஊர்லேயும் வெளியாகுது. வழக்கமான ஒரே ஒன்லைனர் தான் சொல்லணும். நியூயார்க் நகரத்துக்கு வர்ற ஆபத்து, அதை காப்பாற்றுற ஒரு சூப்பர் ஹீரோ. பட் மற்ற திரைப்படங்கள்ல இந்த படம் எப்படி மாறுபடுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்பைடர்மேன் படங்களில் இது 4வது படம். வழக்கமான கேள்விக்கான பதில், அந்த படங்கள்லாம் பார்க்காம இதை பார்க்கலாமா அப்படின்னா தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா இதை வந்து புதுசான ஒரு இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. படம் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு லைனே வந்து ஃபஸ்ட்டு டைலாகே வந்து ஹாய் மை நேம் இஸ் பீட்டர் பார்க்கர் அப்படிங்கிறது தான். ஸோ அதுலேருந்து அந்த இதுக்கு முன்னாடியான மற்ற 3 பாகங்களுக்கு போகாமல் ஒரு கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டு அவரே சொல்கிறார். கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டு என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு ஒன்லைனர் சொல்லிட்டு டேரெக்டாக கதைக்கு போயிடுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்கலனாலும் இதில் பார்க்கலாம். மார்வல் கேரக்டர்ஸ் நிறையா வருது. வழக்கமான சர்ப்ரைசஸ் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. போஸ்ட் எண்ட் கிரெடிட்ஸ் இருக்குது. மறக்காமல் உட்காந்து பார்த்துட்டு வாங்க. இந்த படம் வந்து ஒரு புது மார்வல் கேரக்டர் வருது. அந்த கேரக்டர் வில்லனாக இருந்து கடைசியாக மார்வலோட ஐக்கியம் ஆகிடுது. ஸோ அடுத்தடுத்த படங்களில் அந்த கேரக்டர் வந்து மார்வலோட இன்னொரு சூப்பர் ஹீரோவாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப ஃபுல்லாக ஃபைட்டாகவே இல்லாமல் நிறைய டைலாக்ஸ் இருக்குது. படம் வந்து ஒரு 2.5 மணி நேரம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு வழக்கமான ஒரு மார்வல் சூப்பர் ஹீரோ அந்த மாதிரி படங்கள் எதிர்பார்த்து, ஆக்ஷன் படங்கள் எதிர்பார்த்து போனீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும். இது ஸ்லோவாக இருந்தாலும் எங்கேயும் லேக் இல்லை. நிறைய டைலாக்ஸ் இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. அந்த நம்ம ஒரு பீட்டர் பார்க்கர் அவங்களோட லவ் பண்ணுற எம்ஜே அவனோட ஃப்ரெண்டு அப்படின்னு ஒன்று பார்ப்போம்ல, அவங்களுக்குள்ளார நடக்கிற அந்த விஷயங்கள்லாம் வந்து நல்லாயிருக்கு. அதே மாதிரி கிளைமேக்ஸில் வழக்கமான ஒரு ரொம்ப பழசான ஒரு கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா, ஹீரோ வந்து பேசியே வில்லனை திருத்துறது. இதுலேயும் அப்படி தான் இருக்குது. பட் அந்த கான்வர்சேஷன் நல்லா இருக்குது. அந்த கிளைமேக்ஸில் அந்த ஹீரோ வில்லன் எக்ஸ்ட்ராவாக ஒரு கேரக்டர் இருக்கும். 3 பேரும் பேசிப்பாங்க. அந்த கிளைமேக்ஸு நம்ம எப்போதுமே சூப்பர் ஹீரோ படங்களில் ரொம்ப ஃபாஸ்ட்டு ஒரு ஸ்பீடான ஒரு ரேசிங்கான ஒரு ஆக்ஷன் கிளைமேக்ஸ் தானே பார்த்துருப்போம். இதில் இருக்குது, ஆக்ஷன் இருக்குது. ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் அந்த ஒரு கான்வர்சேஷன் போர்ஷன் வந்து ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. அந்த படத்தில் மொத்தமாகவே டைலாக்ஸும் சரி, அந்த ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் எல்லாத்தையும் தாண்டி இதில் பீட்டர் பார்க்கருக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அவனுக்குள்ளார நடக்கிற அந்த ஸ்பைடர்மேனுக்குள்ளார நடக்கிற போராட்டம் தான் இதில் மிகப்பெரிய வில்லன் அல்லது ஒரு பெரிய இதுதான் அவனுக்கான பெரிய போராட்டமே. வில்லனாக காமிச்சிருக்கிறவங்கள வந்து ஃபைட் பண்ணி அவங்கள வின் பண்ணுறதை விட அவனுக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அவனுக்குள்ளார நடக்கிற போராட்டம், அதை எப்படி ஜெயிச்சு வரான் அப்படிங்கிறது அது நல்லாவே எடுத்திருந்தாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த வருஷம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பை பகிர்வோம். நன்றி.